பொதுமக்களுக்கும் வணக்கம். இன்றைய செய்திக்காக PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க திருவண்ணாமலை மாவட்டம் முன்னாள் அமைச்சர் ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் திரு சேவூர் ராமச்சந்திரன் அவருடைய தலைமையில் இன்று ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவல நிலைகளை எல்லாம் கண்டித்து மாபெரும் அளவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், இந்நாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், வார்டு உறுப்பினர்கள், மொத்தத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், குறிப்பாக கிளை செயலாளர் முதல் கொண்டு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த 2 சட்டமன்ற தொகுதியிலிருந்து வருகை புரிந்துள்ள நகர கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், இந்த மத்திய மாவட்ட கழக நிர்வாகிகள், கிளை கழக செயலாளர்கள் மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள், பேரூர் வட்டக்கழக செயலாளர்கள், திரளாக கூடியிருக்கின்ற கழகத்தின் அத்தனை நிலைகளில் இருந்த பொறுப்பாளர்கள் மற்றும் அத்தனை கழகத்தினருக்கும், குறிப்பாக திரளாக கூடியிருக்கின்ற மகளிர் அணி சார்ந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்களுக்கும், கழகத்தின் அத்தனை பொறுப்பிலிருந்து வாழ்ந்த கழகங்களுக்கும் மனமார்ந்த ஆரணி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவின் அரசு கடந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழகம் மின்மிகை மாநிலமாக இன்று விளங்கி வந்தது. திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்போதெல்லாம் ஆட்சி அமைக்கிறதோ அப்போது தமிழகத்தில் மின்வெட்டு அதிகமாக இருக்கும், மின் கட்டணம் அதிக அளவில் உயர்த்துவார்கள். அந்த வகையிலே கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் மின் கட்டணத்தை 3 முறை உயர்த்தி சிறு தொழில் நிறுவனங்கள், நெசவு கூடங்கள் மற்றும் அத்தனை தொழிற்சாலைகளும் முடங்கப்பட்டு இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வேலை வாய்ப்புகளை குறைத்து வழங்கிட ஏதுவாகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகமெங்கும் போதைப் பொருள் அதிக நடமாடுகிறது. குறிப்பாக கள்ளச்சாராயம், சாகுல் மற்றும் தடை செய்யப்பட்ட லாட்டரிகள் அத்தனையும் தமிழகத்தில் விற்பனை ஆகிறது. இம்மாண்புமிகு தமிழகத்தின் அம்மா அவர்கள் இருந்தபோது, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருந்தபோது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக நல்ல நிலையில் இருந்தது.